Taste the Daily. தமிழகத்தின் நலனுக்காக சல்லி காசு கூட கொடுக்காமல் பதவியை காப்பாற்ற ஆதரவு கேட்டு பிரதமர் வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் பகுதியில் 115 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 655 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 12,653 பேருக்கும் அவர் வழங்கினார். கடுமையான நிதி நெருக்கடியிலும் மக்களுக்கான திட்டங்களை அரசு தொடர்வதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை அறிய நீங்கள் நலமா என்ற திட்டத்தை வரும் புதன்கிழமை தொடங்க உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நீங்கள் நலமா திட்டத்தின் மூலமா முதலமைச்சரான நான் உட்பட அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர், அனைத்து துறையினுடைய செயலாளர்கள், துறையினுடைய தலைவர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் என பொதுமக்களான உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க போறோம். தேர்தலுக்காக மக்களை சந்திக்கும் கட்சி திமுக அல்ல என கூறியுள்ள முதலமைச்சர், வரி பணமும் ஆதரவும் வேண்டும் என்பதற்காக பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருவதாக விமர்சித்துள்ளார். சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரா? இல்ல, ₹1 கூட, ஒரு சல்லி காசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடும் திராவிட அரசின் பக்கமே மக்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். Taste the Daily.